ஹாய் மக்களே, சென்னை சமையல்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்சமான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பிரியாணியோடவும் மீன் குழம்பு வெரைட்டி ரைஸோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு 4 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 முட்டை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து பழுத்தது நாம் தூக்கி போடாமல் பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து தரக்கூடியது. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த ஒரு மாதிரி பழுத்தா மாதிரி இருக்கும். அந்த பச்சை மிளகாய் தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. நெல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு செகுந்த உடனே நான் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வெதங்கட்டும். பொடி மாஸ்க்கு வந்து நல்லெண்ணெய் செய்யுங்க. ஏன்னா முட்டையோடு எப்போவுமே நம்ம முட்டை செய்யும்போதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. 5 முட்டை எடுத்திருக்கேன். அஞ்சு முட்டையோட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 பழுத்த காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கோம். அதை போட்டு வதக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து 5 முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பெரிய டீஸ்பூன் ஃபுல்லாக 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன டீஸ்பூன் தான் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருக்கோம், மட்டன் மசாலா போட்டிருக்கோம். அந்த மட்டன் மசாலா சேர்க்கலாம். மட்டன் மசாலா இதுதான் மட்டன் மசாலா. இந்த மட்டன் மசாலா நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மட்டன் மசாலா 2 டீஸ்பூன். சின்ன டீஸ்பூனில் மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மஞ்சப்பொடி பாதி டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கரம் மசாலாவிலையும் மட்டன் மசாலாவிலும் பெப்பர்லாம் போட்டிருக்கோம். பெப்பர், சோம்பு எல்லாமே போட்டிருக்கோம். நல்ல வெங்காயம் நல்லா வெதங்கட்டும். இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நீங்கள் போடும்போது அந்த முட்டை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கா மாதிரி இருக்கும். அது திக்காக இருக்கும்போது நீங்கள் டம் போட்டு கொஞ்சம் வந்து மூடி வச்சுக்கோங்க. டம் போட்டு மூடி வைக்கும்போது நல்ல எக்கு ஆம்லேட் வந்து, அதாவது முட்டை பொடி மாஸ் வந்து நிறைய இருக்கா மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டையும் நமக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை பொடி மாஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதை தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைங்க. தட்டு போட்டு மூடி வைக்கிறதுனால நல்லா பாயில்டு ஆகும். நல்லா முட்டை வந்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் கண்டிப்பாக வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மட்டன் மசாலா நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு வச்சுருக்க மட்டன் மசாலா, ஆல் பர்பஸ் மசாலா, கரம் மசாலா, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு எல்லா சைடிஷோடு நீங்கள் செஞ்சு வச்சு அது யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய முட்டை பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் முட்டை பொடி மாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, பிரியாணி, வெரைட்டி ரைஸோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.